ஹாய், hope you all are doing good. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விஜய் தீபிகாக்கு நாங்க பண்ண மேக் ஓவர் பத்தி தான். விஜய் டிவி நவராத்திரி ஷோக்காக மேக்கப் பண்ண போயிருந்தோம். அவங்க எங்க கிட்ட மேக்கப் ரொம்ப மினிமலா இருக்கணும், ஹேரும் எக்ஸ்டென்ஷன் இல்லாம அவங்க ஹேர்லயே பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் அவங்களோட ஃபேஸ் வித்தவுட் மேக்கப் பேர் ஸ்கின்ல எடுத்த வீடியோ இது. விஜய் தீபிகா நம்ம கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, மினிமல் மேக்கப் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அவங்க ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி பண்ண சொல்லியிருந்தாங்க. அவங்க அந்த நவராத்திரி ஈவெண்ட்டுக்கு ஜஸ்ட் ஓஸ் பண்ண போறதுனால ரொம்ப ட்ரமாட்டிக்காக வேணான்னு சொல்லியிருந்தாங்க. லேஷஸ் கூட வேணான்னு சொல்லிட்டாங்க. லென்ஸ் நாங்கள் போடலை, பிகாஸ் அவங்களுக்கு பவர் இருந்துச்சு. அவங்க பவர் லென்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் டைரெக்டாக ஐ மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் அவங்க ஷேடை விட 2 ஷேட் பிரைடர் கன்சீலர் எடுத்து அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிட்டோம். தென் காம்பேக்ட் ஆர் மினரலைஸ் பவுடர் வச்சு கன்சீலரை செட் பண்ணிக்கிட்டோம். இன்றைக்கி நாங்கள் அவங்களுக்கு யூஸ் பண்ண பவுடர் மேக் பிராண்டில் மினரலைஸ் பவுடர் ஷேட் மீடியம். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஐ ஷேடோ. அவங்க நியூட் ஷேட் கேட்டிருந்தாங்க. கிளிட்டரும் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் மேட்டாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணோம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ண பேலட் பற்றி சொல்லணுன்னா, ஹுடா பியூட்டியில் நாட்டி பேலட். அது உங்களுக்கு நைக்காவில் கிடைக்கும். நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். லிங்க் கிடைக்கலனா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அனுப்புகிறேன். லைட்டர் ஷேடில் இருந்து தான் எப்போவுமே ஐ மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணணும். லைட்டர் ஷேட் அப்புறம் தான் டார்க்கர் ஷேடுக்கு நீங்கள் போகணும். ஐ மேக்கப்பில் எப்போவுமே ஐ ஷேடோவை அவுட்டர் கார்னரில் இருந்து தான் இன்னர் கார்னருக்கு ப்ரெஷ்ஷை நீங்கள் கொண்டு போகணும். டைரெக்டாக இன்னர் கார்னருக்கு கொண்டு போகக்கூடாது. நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். பிளெண்டிங் தான் மேக்கப்பில் ரொம்ப முக்கியமானதே. நான் லைட் ப்ரௌன் ஷேட் அவங்களுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் கார்னர்ஸ் மட்டும்தான் டார்க் ப்ரௌன் யூஸ் பண்ணியிருக்கேன். அவங்க காஜல் லைனர் எதுவுமே வேணான்னு சொன்னதுனால நாங்கள் ஐஷேடோ பேலட்டில் இருக்க பிளாக் கலர் எடுத்து அதுவே நாங்கள் காஜலாக யூஸ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் மஸ்காரா. அவங்க லேஷஸ் வேணான்னு சொன்னதுனால நாங்கள் லேஷஸ் வைக்கலை, டைரெக்டாக மஸ்காரா அப்ளை பண்ணிட்டோம். நான் யூஸ் பண்ணுற மஸ்காரா பார்த்தீங்கன்னா ஃபெராரோச்சி பிராண்டில் இருந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அதில் 2 சைட்ஸ் இருக்குது. பிக் சைட் நீங்கள் அப்பர் லேஷஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ஸ்மால் சைட் லோவர் லேஷஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸ்கின் ப்ரெப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐஸ் கீழே ஃபாலோ அவுட் ஆன ப்ராடக்ட்ஸை கிளென்சிங் மில்க் வச்சு வைப் பண்ணிட்டேன். நான் யூஸ் பண்ணுற கிளென்சிங் மில்க் பார்த்தீங்கன்னா ஓப்பல் பிராண்டோடது. தென் ஸ்கின் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவங்க ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஸ்கின்னை ப்ரெப் பண்ணிட்டோம். நல்ல ஸ்கின்ல அப்சர்வ் ஆகுற மாதிரி நம்ம ப்ராடக்டை அப்ளை பண்ணணும். ஸோ தட் மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸ்கின் ப்ரெப்பும் மேக்கப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் கலர் கரெக்ஷன். அவங்களுக்கு பிக்மெண்டேஷன்லாம் பெருசாக இல்லாததுனால நாங்கள் ஆரஞ்சு கரெக்டர்லாம் யூஸ் பண்ணலை. ஜஸ்ட் அவங்க ஸ்கின்னை ஈவன் அவுட் பண்ண அவங்க ஷேடுக்கு மேட்ச் ஆகிற ஒரு கன்சீலர் மட்டும் அப்ளை பண்ணி ஈவன் ஆக்கிட்டோம். டார்க் பிராண்டில் இருக்க கன்சீலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஃபவுண்டேஷன். அவங்க ஸ்கின் டோன் ஏற்ற மாதிரி ஷேட் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ஃபேஸ் அப்ளை பண்ணிட்டோம். நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க ஃபவுண்டேஷன் எஸ்டி லாடரில் இருந்து. நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ளஷ். கான்டோர்லாம் எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணலை. டைரெக்டாக க்ரீம் ப்ளஷ் மட்டும் போட்டு பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிட்டோம். அண்ட் தென் லூஸ் பவுடர் வச்சு ஃபுல் ஃபேஸையும் செட் பண்ணியாச்சு. நம்ம ப்ரஷ்லையும் செட் பண்ணிக்கலாம் ஆர் பவுடர் பஃப்லையும் செட் பண்ணிக்கலாம். அண்டரைஸ் கீழே மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுடர் வச்சு செட் பண்ணிட்டோம். பிகாஸ் ஐஸ் கீழே ஒர்க் பண்ண போகிறதுனால. அண்ட் அவங்களுக்கு நிறைய க்ரீஸ் லைனும் இருந்துச்சு. ஐஸ் கீழே சேம் ஐஷேடோ பேலட்டில் இருந்து லைட் ப்ரௌன் எடுத்து அவுட்டர் கார்னரில் இருந்து இன்னர் கார்னர் வரை அப்ளை பண்ணிட்டோம். அவங்க காஜல் வேணான்னு சொன்னதுனால சேம் ப்ராசஸ் நம்ம மேலே இருக்க ஐஸில் பண்ண மாதிரி கீழேயும் பிளாக் பவுடர் யூஸ் பண்ணி காஜல் மாதிரி அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஐப்ரோஸ். அவங்க ட்ரா பண்ண வேணான்னு சொன்னதுனால க்ரீம் யூஸ் பண்ணலை. ஜஸ்ட் அவங்க ஐப்ரோஸை என்ஹான்ஸ் பண்ண ஐப்ரோ பவுடர் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிட்டோம். தென் லிப்ஸ்டிக். அவங்க நியூட் ஷேட்ஸ்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் பிங்க் ஷேட் மிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க கேட்ட ஷேடை அப்ளை பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அடித்து மேக்கப்பை லாக் பண்ணியாச்சு. அவங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டான ஹேர் தான் இருந்துச்சு, இருந்தாலும் எக்ஸ்டென்ஷன்லாம் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃப்ரண்ட் மட்டும் ஃபிஷ் ஸ்டைல் போட்டு செட் பண்ணிட்டோம். இதுதான் அவங்களோட ஃபைனல் லுக். ஹோப் யூ ஆல் லைக் இட்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.